सभी को जय मसीह की। हमारा प्रभु यीशु मसीह के पवित्र मीठे नाम से मैं इस पवित्र आराधना में सबको स्वागत करता हूँ। हम सब लोग वचन ध्यान करेंगे। हमारे बीच में आज ओडिशा से ब्रदर पाल देवराज है, तो स्वागत करेंगे। प्रेज लॉर्ड ब्रदर। பிரைஸ் லார்ட். ஸோ எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். जय मसीह की। हम प्रार्थना करके इस सुबह की आराधना को शुरू करें। அன்பின் பரலோக தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவு முழுவதும் நித்திரை தந்து இந்த புதிய நாளை காண செய்தே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தோட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதிகளோடு இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தள்ளும்படியாக செய்யும். எங்களை தாழ்த்து இந்த கருத்துல மித்ரேசு நாமத்தில் ஜெபங்களின் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, இந்த நாளில் நாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் தியானிக்கிறோம். आज हम लोग यिर्मयाह का 17 अध्याय को ध्यान करेंगे। எரேமியா தீர்க்கதரிசி யூதா ஜனங்கள் ஆண்டவர் விரோதமா செய்கிற அந்த பாவங்களையும் அவங்க மீது வர அந்த ஆபத்தையும் அவங்களுக்கு எச்சரித்து அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறது அந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். परमेश्वर ने यहाँ पर यूदा के लोग जो है पाप करने की वजह से पाप के विरोध में, उनके हर एक दुष्टता के विरोध में खंडन करने के बारे में हम यहाँ पर देख सकते हैं। அவங்க வரப்போகிற தண்டனையில இருந்து தப்பித்துக் கொள்ள என்ன வழி அப்படிங்கிறதையும் எரேமியா தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு தீர்க்கதரிசனமாக உரைத்திருந்தார். तो वो पाप के विरोध में होने वाले दंड से कैसे बचना चाहिए बोलकर यिर्मयाह यहाँ पर एक भविष्यवाणी करते हैं। ஆனா அதெல்லாம் அவங்க கேட்காதனால, ஏற்றுக்கொள்ளாதனால பின்னாட்கள்ல எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாக உரைத்த எல்லா தண்டனைகளும் அந்த தேசத்தின் மீது நிறைவேறும். तो वो ना सुधरने की वजह से यिर्मयाह के जो भविष्यवाणियां था, तो वो सब भविष्यवाणी उनके जीवन में वो पूरी होती है। ஓகே, நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த அதிகாரத்தை நம்ம 4 பகுதியா பிரித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். इस अध्याय को 4 विभाजन करके हम ध्यान करने वाले हैं। 1 முதல் 4 வசனங்கள் வரைக்கும் யூதாவின் பாவமும் தண்டனையும். 1 से लेकर पहला पद तक, चौथा पद तक पढ़ते हैं तो यहूदी लोगों का पाप और उनका दंड। அதுக்கப்புறம் 2வது நம்ம பார்த்தோம் சொன்னா 5ல இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் யூதா மக்களுக்கான அறிவுரைகள். 5 से लेकर 13 पद तक जो है यूदा लोगों के कुछ सलाह हैं। 14ல இருந்து 18 வசனங்கள் வரைக்கும் எரேமியாவின் ஜெபம். 14 से लेकर 18 तक जो है यिर्मयाह का प्रार्थना के बारे में देख सकते हैं। 19ல இருந்து 27 வரைக்கும் ஓய்வு நாளை அனுசரித்தல். 1900 पद से लेकर 2700 पद तक वो सब्बत के दिन को वो यहाँ पर मनाने वाला। ஸோ இது அந்த அதிகாரத்தை 4 பிரிவுகள். तो इस अध्याय को यही 4 विभाजन में ध्यान करेंगे। ஸோ முதல் பகுதி நம்ம பார்த்தோம் சொன்னா யூதாவினுடைய பாவம் மற்றும் தண்டனை. यहाँ पर देखो, सबसे पहला जो विभाजन को पढ़ते हैं तो यहूदी लोगों का वो पाप और उनका दंड। இந்த யூதா மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஆண்டவர் யூதா மக்களை பார்த்து என் ஜனங்களை 2 பாவங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. तो आप अगर ये यिर्मयाह का दूसरा अध्याय का 13 पद को पढ़ते हैं तो वहां पर ये यहूदा के लोग जो है किस प्रकार के पाप किए हैं, वो 2 प्रकार के पापों के बारे में परमेश्वर वहां पर जिक्र करते हैं। तो அதனால ஆண்டவர் என்ன சொன்னா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். அது அவங்க செஞ்ச முதல் பாவம். सबसे पहला जो पाप है, ये यहूदा लोग जो है जीवन की पानी में हूँ ऐसे पानी के लोग त्याग दिए हैं। तो அதாவது ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவனை அவங்க விட்டுட்டாங்க. मतलब
जीवित परमेश्वर यहोवा को ये सब लोग छोड़ दिए थे। இரண்டாவது பாவம், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். तो यहाँ पर दूसरा जो है, बिना पानी ना रहने वाले कहीं पानी के क्या बोलते हैं, जो जमा करते हैं, उस कटोरे के तोड़ के डाल दिए। அதாவது ஒரு பொருளை விட்டுட்டு நம்ம இன்னொரு பொருளை சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதோட பெஸ்டா தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல மக்கள் என்ன பண்றாங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு அதுக்கு பதிலா ஜீவனற்ற யூத மக்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு உயிரற்ற உண்மை அல்லாத தேவர்களை வந்து அவங்க வந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. तो ये यूदा के लोग जो है जीवित परमेश्वर को छोड़कर मृत्यु जीवित नहीं है उनका वो किए थे। ஸோ நம்ம இந்த 17வது அதிகாரத்துல வாசி பார்க்கும்பொழுது நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும், அவங்களுடைய பாவம் அப்படிங்கிறது அவங்க உயர்ந்த மலைகள் மேல மரங்களின் கீழ் பலிபீடங்களை உண்டாக்கி அங்க வந்து தேவன் அல்லாதவர்களுக்கு பலி செலுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். तो वो अध्याय का तो आगे अगर पढ़ते हैं 17 पद को, तो वहां पर ऐसे लिखा गया है कि ये सब लोग ऊंच पर चढ़कर जो जीवित नहीं है ऐसे देवताओं के लिए बलि चढ़ाते थे। அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய பாவம் வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கு. उनके जो पाप है वो पूरे बाहर दिख रहे हैं। அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, நம்ம 1வது வசனம் வாசித்து பார்த்தோம்னா பார்க்க முடியும்। क्योंकि अगर हम पहला पद को अगर देखते हैं तो वहां पर वो जिक्र किया गया है, யூதாவின் பாவம் இரும்பெழுத்து உங்க பலிபீடங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு। वहां पर जिक्र किया गया है यहूदा का पाप लोहे की टांकी और हीरों की नोक से लिखा हुआ है। சோ நமக்கு தெரியும் இரும்பெழுத்து ஆணி வைரத்தின் நுனியில எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு தெரியும் அது என்ன எவ்வளவு கிளீனா தெரியும் அப்படிங்கறத நமக்கு நல்லாவே தெரியும்। हम सब लोग जानते हैं कि ये जो लोहे की टंकी हो गया, नोक से लिखा हुआ वो जो अक्षर हो गया, वो सारा चीज हमें वो दिख रहा है ना। तो இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு क्योंकि ये जो है वो हमेशा रहने वाले परमानेंट मार्कर மாதிரி, वो परमानेंट मार्कर के जैसे है। ஆனாலும் இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க। फिर भी ये जो लोग है हम कहाँ पर पाप किए हैं बोलकर वो सवाल डालते हैं। நீங்க 16வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்களை குறித்து சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்றாரு, நாங்கள் எங்கள் தேவனுக்கு விரோதமா எங்கே பாவம் செய்தோம்। आप अगर 16 अध्याय का 10वां पद को पढ़ते हैं तो वहां पर ये सब लोग यही बोल रहे हैं कि हमारा परमेश्वर के विरोध में हम कहाँ पर पाप किए हैं। ஓகே, சோ இந்த யூத ஜனங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பாவத்தை அவங்க ஒரு பாவமா வந்து நினைக்கவே இல்லை। क्योंकि ये यहूदा के लोग जो है उनके पाप को कभी भी वो लोग महसूस नहीं कर पाए। तो இன்றைக்கும் நிறைய விசுவாசிகள் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை ஒரு பாவமாக நினைப்பது கிடையாது। आज भी कई सारे विश्वासी लोग जो है वो अपने करने वाले पापों को एक पाप के रूप में वो महसूस नहीं कर पा रहे हैं। तो ஒருவேளை இந்த இடத்துல யூத ஜனங்கள் செய்த அந்த விக்கிரக ஆராதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு। शायद यहाँ पर यहूदा के लोग जो है किया हुआ एक मूर्ति पूजा के बारे में बताया गया है। ஒருவேளை இன்னைக்கு நம்ம சிலைகளை வைத்து வணங்காமல் இருக்கலாம்। शायद हम लोग आज पेड़ को रखकर उसको दंडवत ना करते होंगे। ஆனா
புதிய ஏற்பாட்டின்படி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம இருக்கிறது வந்து விக்கிரக ஆராதனை. अगर हम नए नियम के अनुसार जो परमेश्वर को देना चाहिए वो समय अगर किसी और चीज को देते हैं तो वो एक मूर्ति पूजा के बराबर है। இது நம்மளுடைய சுயமா இருக்கலாம், चाहे वो हमारा स्वार्थपन भी हो सकता है, இல்ல இன்னைக்கு உலகத்துல சோசியல் மீடியாவா இருக்கலாம், आज सोशल मीडिया में दुनिया में एक सोशल मीडिया भी हो सकती है, இல்ல வேற ஏதாவது மனிதர்களா இருக்கலாம், या नहीं तो कोई मनुष्य भी हो सकता है। சோ எதுவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை விட அதிகமாக முன்னுரிமை கொடுக்கும் எந்த ஒரு பொருளும் அது விக்கிரகம்। चाहे जो कुछ भी हो जाए, परमेश्वर को देने वाले समय को, वक्त को, अगर कोई भी चीज को अगर देते हैं तो एक मूर्ति पूजा ही है। ஓகே, சோ உங்களுக்கான தண்டனையை வந்து ஆண்டவர் கிட்ட சொல்றாரு இஸ்ரவேல் யூத ஜனங்களை பார்த்து, அவங்க தேசத்தை வந்து சூறையிடு விடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம 3 4 வருஷம் பார்க்கணும்। हम 17 अध्याय के 3 और 14 पद में पढ़ते हैं कि इनके पाप की वजह से मैंने आपके जो देश को पूरा बर्बाद कर दूंगा। சோ அவங்க அந்நிய தேசத்துல அடிமைகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு। और वे सब लोग मिलकर अन्य देशों में वो गुलामीपन का जिंदगी बिताएंगे करके परमेश्वर बताते हैं। ஓகே, அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னா 5 இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வந்து அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு। 5 से लेकर 13 पद तक जो है वो यहूदा लोगों के लिए कई सारे सलाहें यहाँ पर दी गई है। அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லப்படுதுன்னா, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம்। तो यहाँ पर क्या सलाह दिया जा रहा है? मनुष्यों पर भरोसा मत रखें, கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க। परमेश्वर के ऊपर ही आपको भरोसा रखना चाहिए। நம்மளுடைய எண்ணங்கள் மீதும் நம்ம மீது நம்பிக்கை வைக்க கூடாது। हमारे विचार और हमारे ऊपर कभी भरोसा नहीं रखनी चाहिए। ஏன்னா நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனைகள் எப்பவுமே வந்து நம்மளை சார்ந்தது, சுயநலமாகவே இருக்கும்। क्योंकि हमारा जो सोच, हमारा जो विचार है, हमेशा वो हमारे ही साथ देने वाले रहते हैं। तो நம்முடைய இருதயத்தை பற்றி ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார்। क्योंकि हमारे हृदय के बारे में केवल परमेश्वर ही जानते हैं। तो அதனால இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா சொன்ன அந்த அறிவுரைகள் வந்து, கர்த்தரை சார்ந்திருங்கள், கர்த்தரை உங்களுடைய நம்பிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள்। इसलिए परमेश्वर ने यहाँ पर यिर्मयाह भविष्यद्वक्ता के द्वारा ये उन लोगों को बता रहे हैं कि केवल और केवल परमेश्वर पर निर्भर रहें और परमेश्वर पर ही भरोसा रखें। மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான்। क्योंकि मनुष्य पर भरोसा रखने वाले वो श्रापित है, परमेश्वर पर भरोसा रखने वाले वो धन्य है। மனிதனை நம்புகிறவன் ஒரு வறட்சியான இடத்துல உள்ள செடியை போன்றவன், கர்த்தரை நம்புகிறவன் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்ட மரத்தை போன்றவன்। क्योंकि मनुष्यों पर भरोसा रखने वाले एक सूखी भूमि पर रहने वाले एक पेड़ के समान होते हैं। परमेश्वर पर भरोसा रखने वाले जो बहते हुए पानी के किनारे में लगे हुए पेड़ के समान रहते हैं। तो கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பார்। क्योंकि परमेश्वर पर भरोसा रखकर जीने वाले वो अपने आप के भी और की कई दूसरे लोगों के लिए भी वो आशीषदायक बने रहेंगे। ஓகே, சோ 13வது வசனத்துல நம்ம திரும்ப பார்க்க முடியும், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்படும்। और 13 पद में ऐसे जिक्र किया गया, ये यहोवा हे इस्राएल के आधार, जितने तुझे छोड़ देते हैं वे सब लज्जित होंगे, जो तुझसे भटक जाते हैं उनके नाम भूमि ही पर लिखे जाएंगे।
भूमि पर से लिखे जाएंगे, क्योंकि उन्होंने बहते जल के सोते यहोवा को त्याग दिया है। ஓகே. சோ கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். क्योंकि परमेश्वर கர்த்தரை भरोसा रखने वाले कभी भी लज्जित नहीं होंगे। ஆனா கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். क्योंकि परमेश्वर को छोड़ देते हैं वो जरूर लज्जित होंगे। ஒருவேளை கர்த்தருக்காக நிற்கிறவர்கள் இன்னைக்கு இந்த உலகத்தின் பார்வையில வெட்கப்பட்ட மாதிரி தெரியலாம். शायद परमेश्वर पर भरोसा रखने वाले आज इस संसार में लज्जित के रूप में दिख रहे होंगे। ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது கர்த்தரை விட்டு விட்டவர்கள் அவர்கள் எவ்வளவாக வெட்கப்படுவார்கள் அப்படிங்கிறது அந்த நாள்ல வெளிப்படும். लेकिन जब परमेश्वर के न्याय के आवाज नहीं आ रहा सर। लेकिन जब हम परमेश्वर के सिंहासन पर आ जाते हैं तो उस वक्त में हमें पता चलेगा कि यहाँ पर कौन लज्जित है और कौन लज्जित नहीं है। அதுக்கப்புறம் 14 இருந்து 18 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஜெபம். और यहाँ पर 14 से लेकर 18 पद तक पढ़ते हैं तो यहाँ पर यिर्मयाह का एक प्रार्थना के बारे में जिक्र किया गया है। இந்த எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய ஜனங்களின் நன்மையை விரும்பல அப்படின்னு சொல்லி நிறைய யூத மக்கள் வந்து நினைத்தாங்க. तो बहुत सारे लोग यिर्मयाह ब्रदर இன்னும் ब्रदर எரேமியா தீர்க்கதரிசி வந்து யூத மக்களுடைய நன்மையை விரும்பல அப்படின்னு சொல்லி அந்த யூத மக்கள் எல்லாம் வந்து நினைத்தாங்க. यहूदा के लोग हमेशा यही सोचते थे कि यिर्मयाह जो नबी है यहूदा लोगों के भलाई को वो नहीं सोचते थे बोलकर। ஏன்னா அவரு யூத மக்களுக்கு எதிராகவும் எருசலேம் பட்டணத்துக்கு விரோதமாக வந்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. क्योंकि यहूदा लोगों के विरोध में हो या यरूशलेम के शहर के विरोध में वो हमेशा भविष्यवाणी करते थे। तो அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா இது வந்து ஆண்டோடைய வார்த்தை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நினைச்சாங்க. और वे सब लोग यही सोचते थे कि ये परमेश्वर के बातें नहीं है। तो இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி அதை வச்சுதான் வந்து ஜெபம் பண்றாரு. यहाँ पर यिर्मयाह जो भविष्यवक्ता है ये सारा चीज को लेकर ही वो प्रार्थना कर रहे हैं। 16வது வசனம் நம்ம பார்க்கலாம். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். கேளுங்க. हाँ ब्रदर ब्रेक आ गया। 16 पद को देखिएगा वहां पर நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் இதற்கு நான் மிஞ்சி நடக்கிறது இல்லை ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்றதை நம்ம பார்க்க முடியும். हाँ देखिएगा यहाँ पर 16 पद में अगर पढ़ते हैं तो परंतु मेरा हाल जानता है मैंने तेरे पीछे चलते हुए उतावली करके चरवाहे के काम नहीं छोड़ा उन आने वाली विपत्ति के दिन की लालसा की है। இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்ல வர்றாருன்னா நான் வந்து நீர் எனக்கு வெளிப்படுத்தினதை விட நான் அதிகமா எதுவுமே வந்து சொல்லல. क्योंकि यिर्मयाह यहाँ पर इस जगह में क्या बोल रहे हैं कि जो आपने ना प्रेरणा किए हो वो ऐसे चीजों को मैं कभी भी यहाँ पर प्रस्तुत नहीं किया है। तो இந்த எருசலேம் மீது கொண்டு வரப்படுகிற ஆபத்தை நான் விரும்பவும் இல்லை. यरूशलेम के ऊपर आने वाली विपत्ति को भी मैं नहीं चाहता था। ஆனாலும் நீர் என் வாயில வைக்கிற அந்த வார்த்தைகளை உண்மையா வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். लेकिन प्रभु आप मेरे जो मुंह से जो बातों को निकालते हैं वही चीजों को मैं विश्वास दे रहा हूँ। तो எருசலேம் மீது கொண்டு வர இருக்கிற அந்த ஆபத்தை வந்து எரேமியா தீர்க்கதரிசி விரும்பல. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை உண்மையாக வந்து தொடர்ந்து செய்தார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கணும். क्योंकि यरूशलेम के उस विपत्ति को ये लोग जानकर भी अपने आप को नहीं मोड़े, लेकिन वो विपत्ति उस यरूशलेम में आना ही था।
சோ இன்னைக்கு நாமளும் ஆண்டுடைய வசனங்களை மக்கள் மத்தியில சொல்லும் பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலும் நாம அதற்காக நாம சத்தியத்தை மாற்றக்கூடாது. சத்தியத்தை போதிப்பதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். देखिएगा, अगर लोग इस संसार में हमारा बातों को नहीं सुन रहे हैं तो हम सच्चाई को कभी रोकना नहीं चाहिए, सच्चाई को हम कभी बदलना नहीं चाहिए. சோ மக்களை பிரியப்படுத்துவதற்காக சத்தியத்தை திரித்து போதிக்க வேண்டாம், அல்லது அவர்களை பிரியப்படுத்தும் விதத்தில் போதிக்க வேண்டும். मनुष्यों को प्रिय करने के लिए आप बदल कर ना बोलें और सच्चाई को दबाकर आप लोग प्रचार कभी ना करें. ஓகே. சோ சத்தியத்தின்படி போதிக்க நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். सच्चाई को सत्य रूप से ही हम प्रचार करने वाले होना चाहिए. ஓகே. கடைசி நம்ம பார்த்தோம்னா 19 இருந்து 27 வசனங்கள் வரைக்கும் யூத மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பதுல எப்படி தவறுனாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்படும். तो यहाँ पर देखिएगा, यहाँ पर 1900 पद से लेकर 2700 पद तक पढ़ते हैं तो वहां पर ये लोग सब्बत के दिन को किस प्रकार से मनाया करते थे उसके बारे में लिखा गया है. சோ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓய்வு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. क्योंकि यहाँ पर पुराने नियम में सब्बत का दिन जो है वो बहुत ही प्रमुख जाना जाता है. அவங்களுடைய சொந்த வேலைகளை செய்யக்கூடாது, क्योंकि उनके खुद के काम को नहीं करना चाहिए, அவங்களுடைய ஆபீஸ் வேலைகளை செய்யக்கூடாது, उनके ऑफिस के काम नहीं करना चाहिए. சோ ஓய்வு நாளை கர்த்தருக்காக அவங்க செலவிடணும். क्योंकि सब्बत का दिन जो है वो परमेश्वर के लिए अलग करना चाहिए. ஆனா மக்கள் ஓய்வு நாள்ல ஆண்டவருக்காக செலவிடாமல் தங்களுடைய சொந்த வேலைக்காகவும் பிசினஸ்க்காகவும் தங்களுடைய ஆபீஸ் வேலைக்காகவும் செலவிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. क्योंकि यहाँ पर सब्बत के दिन को ये लोग परमेश्वर के लिए ना करते हुए वहां पर भी अपना खुद का काम, अपना कचहरी का काम, ऐसे कामों में वो लोग लगातार बने रहते थे. ஓகே. சோ ஒருவேளை இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஓய்வு நாள் என்கிற கட்டளை கொடுக்கப்படல. शायद यहाँ पर नया नियम में सब्बत के दिन जो है हमारे लिए एक आज्ञा के रूप में नहीं घोषित किया होगा. ஆதி திருச்சபை ஆரம்பித்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்துல அனுதினமும் கூடி ஜெபித்தார். क्योंकि प्रेरितों के शुरुआत में अगर आप पढ़ते हैं तो हर रोज ये लोग मिलजुल के परमेश्वर को वो स्तुति करते थे. சோ இன்னைக்கு நம்ம வாரத்துல ஒரு நாள் அப்படின்னு இல்ல, எவ்வளவு அதிகமா நம்ம ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமான நேரங்களை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். केवल हफ्ता में एक दिन नहीं है, बल्कि हफ्ता में कितना चाहिए उतना हम परमेश्वर के लिए समय निकालना चाहिए. ஓகே. சோ வாரத்துல ஒரு நாள் நம்ம போய் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரதோட நிப்பாட்டாம அனுதினமும் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே தரித்திருப்பதற்கும் டெய்லி அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஐக்கியப்படுவதற்கும் ஏற்ற சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்கிக் கொள்வது இன்னும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு உற்சாகம் உள்ளதா இருக்கும். इसलिए प्रिय हमारे जीवन में हफ्ता में एक दिन हो और हर रोज 1 घंटा 2 घंटा जो भी है परमेश्वर के लिए जो समय बिताते हैं उसको ना रखते हुए हम उसमें वचन को सीखते हुए हम परमेश्वर में और भी आगे बढ़ने के लिए हम लोग अपने आप को तैयार करना चाहिए. तो ஆண்டவரோடு கூட செலவழிய வேண்டிய அந்த நேரம் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. परमेश्वर के लिए बिताने वाले उस समय को हम कभी आलसी के रूप में नहीं छोड़ना चाहिए. तो நம் ஆண்டவருக்குள்ள வளர நமக்குள்ள தாகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்கு கண்டு நேரம் கொடுக்க நம்ம இடத்துல விருப்பங்கள் காணப்படும். परमेश्वर के लिए जब हम लोग समय देते हैं, परमेश्वर के लिए जीने के लिए, जब वो हमारे जीवन में एक आशा के रूप में बदलती है. சோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. परमेश्वर சமூகத்திலே அதிக நேரங்களை செலவழிக்க, ताकि उसके सम्मुख में हम अधिक समय बिता सकें. சோ கர்த்தருக்காக இந்த உலகத்திலே
உண்மை உள்ளவர்களாக வாழ தேவன் நாமே நமக்கு அனுகிரகம் செய்வாராக. परमेश्वर के सम्मुख में हम एक विश्वास योग्य जीवन बिताने के लिए परमेश्वर खुद ही मदद करे हम सबको। நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை நிறைவு செய்வோம். हम प्रार्थना करके सुबह की आराधना खत्म करेंगे। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் நம்முடைய வசனத்தை தியானிக்க நீ கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை எந்த காரணத்துக்காக விட்டு விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தருக்கு உதவி செய்தபடியாக கர்த்தாவே, இந்த உலக காரியங்களோ எங்களுடைய சுய விருப்பங்கள் அல்ல கர்த்தாவே, உமக்கு மாத்திரமே நாங்கள் முதலிடம் கொடுக்க கர்த்தருக்கு இறக்கம் பாராட்டும்படியாக. அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, நம்மளோட கர்த்தாவே கல்வச்சல் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது மட்டுமாக நீ போதுமானவர்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்னும் இருக்கிற எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சந்தித்து வழிநடத்த முடியாது. இந்த நாளிலும் நாங்கள் வெவ்வேறு வேலைகளுக்காக வெளியிலே செல்லும்போது பாதுகாவல் இருக்கட்டும். இந்த நாளில் இருக்கிற எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்ய கர்த்தர் நீர்களை உங்களுடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் எங்களை நிரப்பி உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தலாம். இந்த உலகத்தில் வாழ்ந்த கர்த்தர் எங்களை தாழ்த்து தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். आमीन। ये मेरे मन यहोवा को धन्य कहे, जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कहे। ये मेरे मन यहोवा को धन्य कहे, उसके किसी उपकार को ना भूलना।